பிரதி வணக்கம். இதுவரை இல்லாத அளவுக்கான டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இது மிகப்பெரிய தாக்கத்துக்கான வழிவகுக்கக்கூடிய நிலை உருவாக்கி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு காரணமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் தற்போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 96.11 வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நாம் இறக்குமதி பொறுத்தவரையில் கச்சா எண்ணெய் 85% இறக்குமதியை தான் நாம் சார்ந்து இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் போதுதான் நாம் இறக்குமதி செய்வதற்கு டாலரை கொடுத்துதான் நாம் பொருட்களை வாங்குகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது இறக்குமதி என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் ரூபாயினுடைய சரிவு என்பது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் சரிவு என்பது அதிக அளவில் வீழ்ச்சி அடைந்து வருவதை பார்க்கின்றோம். இந்த வீழ்ச்சி காரணமாக இந்திய பங்கு சந்தையில் இருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ச்சியாக வெளியேறி வருவதும் இந்தியாவுக்கு ஒரு புது நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அந்நிய செலாவணி கையிருப்பும் வெகுவாக இந்தியாவில் குறைந்து வருவதும் மிகப்பெரிய நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த ஓராண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 11% அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து சரிவு கண்டிருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இதுக்கு முன்னதாக கூட இந்த அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரான் இடையிலான போர், அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் இதற்கு இடையிலான போரை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கினார்கள். அது உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியது, பொருளாதார போராக மாறத் தொடங்கியது. ஜனவரி மாதம் இந்த போர் மிக தீவிரமாக இருந்தாலும் கூட அப்போது இந்தியாவில் பெரிய அளவிலான தாக்கம் என்பது ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால் இந்தியாவினுடைய கையிருப்பு, கச்சா எண்ணெயினுடைய கையிருப்பு, அதே போன்று அந்நிய செலாவணி கையிருப்பு போன்றது எல்லாம் ஒரு அளவுக்கு நம்மளை தாக்கு பிடித்தது என்று சொல்லலாம். ஆனால் தற்போது நாட்கள் செல்ல செல்ல ஹோர்முஸ் ஜலசந்தியினுடைய கப்பல் போக்குவரத்து இன்னும் சீராகாத காரணத்தால் வழக்கமாக நமக்கு வரவேண்டிய அந்த எண்ணெய் கப்பல்கள் என்பது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்தியாவுடைய கையிருப்பு என்பது குறைய தொடங்கி இருக்கிறது. அதன் தாக்கம் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுவதற்காக வழிவகை செய்திருக்கிறது என்ற காரணத்தினால்தான் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி மிக முக்கியமான வேண்டுகோளில் வைத்திருந்தார். அதாவது 7 கோரிக்கைகள் வைத்திருந்தார். அதில் மிக முக்கியமான கோரிக்கை என்பது அடுத்த ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை நிறுத்த வேண்டும், அதே போன்று பெட்ரோல் டீசல் பயன்பாடை குறைக்க வேண்டும், தேவையற்ற பயணங்களை குறைக்க வேண்டும், வீட்டில் இருந்து பணியாற்றக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல விடயங்கள் முன்வைத்து பேசியிருந்தார். அதற்கு காரணம் தங்கம் அதே போன்று எரிபொருள் ஆகியவை நாம் பெரிய அளவில் இறக்குமதி தான் சார்ந்து இருக்கின்றோம். 85% நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் அதனுடைய விலை உயர்வு, கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு காரணமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக சரிந்திருக்கிறது. இது மிகப்பெரிய நெருக்கடி தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தில்லை. இது சுயசார்பை நோக்கி இந்தியா நகர வேண்டும் என்ற ஒரு செய்தி தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு காண்பிக்கின்றன. வருகின்ற நாட்களில் இப்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என்ற ஒரு அபாயம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது தற்போது காணப்பட்டு வரக்கூடிய இந்த அசாதாரண சூழல் என்பது அடுத்தடுத்த நாட்களில் ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பாகவே பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.